வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவங்க கேட்டதை மிக விரைவாக தரக்கூடிய தெய்வம். புராணத்தின் வாயிலாக துரிதக்காரி என பெயர் பெற்ற தெய்வம். பண வரவுகளை மேம்படுத்தக்கூடிய தெய்வம். கடன் தொல்லை அழிக்கக்கூடிய தெய்வம். பில்லி சூனிய ஏவல் பேய் பிசாசுகளை விரட்டக்கூடிய தெய்வம். உக்கிர வடிவம் தாங்கிய ஒரு கருணை நிறைந்த மனம் படைத்த ஒரு தெய்வத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் சப்தகன்னிகளாக வச்சிருக்கக்கூடிய 7 கன்னிமார்களில் 5வது கன்னியாக வச்சிருக்கக்கூடிய தெய்வமான அன்னை வாராகியினுடைய அருளைத்தான் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போகிறோம். அதாவது இந்த சப்தகன்னிகள் என்பது பார்த்திங்கன்னா பிராமின்னு சொல்லுவாங்க. பிராமி, மகேஸ்வரி, அடுத்தது கௌமாரி, அடுத்தது வைஷ்ணவி, அடுத்தது நம்மளுடைய வாராகி, அடுத்தது நமக்கு 6வதாக பார்த்திங்கன்னா இந்திராணி, சாமுண்டின்னு இந்த 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. அதில் பிராமின்னு அடுத்து பிரம்மனுடைய பெண் வடிவம், அடுத்தது மகேஸ்வரி என்பது சிவபெருமானுடைய பெண் வடிவம், அடுத்தது இந்த வாராகி என்பது நம்மளுடைய மகாவிஷ்ணுனுடைய ஒரு பெண் தன்மைக்குடைய ஒரு வடிவமாக தான் இந்த வாராகி இருக்கிறாங்க. அதாவது இதனுடைய ஆற்றல் எப்படி துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி நமக்கு மார்க்கண்டேய புராண அடிப்படையிலும் அல்லது மச்ச புராண அடிப்படையில் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அன்னை சும்ப நிசுப்ப போரில் இரத்த பீஷன் அழிக்கிறதுக்காக 7 சப்தகன்னிகளை உருவாக்கணும்னு நினைத்து மும்மூர்த்திகளுடைய எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண்தன்மை இருக்கும். அந்த பெண்தன்மையை வெளியே கொணர வச்சு அது மூலிமா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு மும்மூர்த்திகளும் முடிவு செய்து அவர்கள் ஏற்படுத்திய பெண்தன்மை வடிவம் தான் இந்த 7 சப்தகன்னிமார்களும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சும்ப நிசும்ப போர் சொன்னல, அது ஏன் இந்த மாதிரி இந்த 7 கன்னிமார்களை அவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்கன்னா, ரத்தபீஷன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த ரத்தபீஷனுக்கு ஒரு வரம் பிரம்மாவால் கொடுக்கப்படுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒரு துளி ரத்தம் எங்கெல்லாம் சிந்துதோ அந்த இடத்துலலாம் புதிய இரத்த பீக்ஷன், அதாவது அதே மாதிரியான ஒரு உருவம் தோன்றிக்கிட்டே இருக்குது. அப்போ அம்மனுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. அப்போ லலிதா திரிபுர சுந்தரின்னு அவங்களுடைய திருநாமம் அந்த போரில் இருக்குது. அப்போ என்ன செய்வதுன்னே தெரியாத போது அவங்க வெட்டி வீழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட புதிய இரத்தபீஷ அசுரன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான். இதற்கான உபாயம் எப்படி இதை நம்ம சரி செய்ய போகிறோன்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது சிவபெருமான் வேண்டி என்ன செய்யலான்னு கேட்கும் போது சிவபெருமான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 கன்னிமார்களை உங்களுக்கு துணையை அனுப்புகிறோம். அந்த 7 கன்னிமார்கள் நீங்கள் வதம் செய்ய அந்த ரத்தத்தை கீழே சிந்தாமல் ஒவ்வொரு செயல்பாட்டை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி அந்த 7 கன்னிமார்களையும் அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த 7 கன்னிமார்களையும் அனுப்பிச்சி வச்ச போது அன்னை லலிதா திரிபுர சுந்தரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரிட்டேரியா, அதாவது ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம வாராகிக்கு அவங்க கொடுத்த பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தலைமை படைத்தளபதியாக அவங்கள நியமிக்கிறாங்க. அதாவது தண்டனாதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்க, தண்டனாதான்னா தண்டனையை தருபவள். அப்போ தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தருபவள், அவள் மனத்தை குளிர வைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவளுக்கு தான் அந்த தண்டனாதான் ஒரு பொருள். அப்போ அந்த விஷயத்தை அன்னை திரிபுர சுந்தரி அவங்க நியமித்த உடனே இந்த ரத்தபீஷனை வதம் செய்ய என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ரத்தத்தை எல்லாம் இந்த 7 கன்னிமார்களும் அவங்க நாக்க நீட்டி குடிச்சுக்கிட்டே வராங்க. நம்மளுடைய வாராக என்ன பண்ணுறாங்கன்னா, குடிச்சிட்டு இந்த பன்றியினுடைய கூர்மையான தந்தத்தால் ரத்தபீஷனுடைய உடலை கீழே சிதற விடாமல் குத்தி மேலே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவுட்டர் ஸ்பேஸ் தாண்டி போய்கிட்டே இருக்குது. பூமியில் விழாத வண்ணம் அவங்க அதை பார்த்துக்கிட்டே வராங்க. இதுதான் நமக்கு வாராகியினுடைய அவதார நோக்கமாக இருக்குது. இதே மார்க்கண்டேய புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானுக்கும் உதவி செய்திருக்கிறாங்க போரில், இந்தகாசுர வதத்தில் அவங்க உதவி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் நமக்கு புராண அடிப்படையில் சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சுபமான தெய்வம், அதாவது தவறுகளை உடனடியாக கண்டிக்கக்கூடிய தெய்வம், உக்ர ரூபம் தாங்கிய தெய்வம், ஆனால் கருணையான தெய்வம், துரிதக்காரின்னு புராணங்கள் சொல்லப்படக்கூடிய தெய்வம், எதை கேட்டாலும் சீக்கிரமாக தரக்கூடிய தெய்வம். அப்போ இவங்களை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அதாவது இதிலே அஷ்ட விதமான நமக்கு வாராகி இருப்பதாக குறிப்பிடப்படுது. அதாவது மகாவராகின்னு சொல்லுவாங்க, ஸ்வப்ன வராகி, லகு வராகி, அது தனியாக கூட போடுற லகு வராகி. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க எந்தெந்த ஒரு வடிவம் தாங்கி அல்லது எந்தெந்த வாகனத்தில் இருக்கிறாங்களோ அந்த வராகியை குறிப்பிடுவாங்க. அதாவது அஷ்டாந்தர வராகின்னு சொல்லிட்டு அஸ்வத்தை பற்றி சொல்லுறது,
அடுத்தது மகிஷாருட வராகின்னு மகிழ்ச்சியில், அதாவது இரும்பு மாட்டு மேலே உட்கார்ந்துருக்கிறது. சிங்காருட வராகின்னு சிம்மத்தின் மீது அமர்ந்து காட்சி தருவது. இன்னும் ஒரு இடத்துல விசேஷமாக அவங்க நாகத்தின் மீது கூட அமர்ந்து காட்சி தர மாதிரியான உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த விதமான வாராகி வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உக்கிர தெய்வத்தை இரவு பொழுவதில் வழங்குவது, அல்லது இரவு பொழுவதில் அவங்களுக்கான பிரசாதங்களை வழங்குறது, அல்லது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சாத்துறது, புடவையாக இருக்கட்டும், வஸ்திரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களுக்கு தரக்கூடிய நிலையை இந்த இரவு பொழுவதில் நம்ம உபயமாக கொடுத்தோம்னா ஒரு நல்ல பலனை நமக்கு தருவாங்க. அப்படி எதுவுமே நம்மளால் தர முடியலனாலும் தேய்பிறை அஷ்டமி அல்லது வளர்பிறை அஷ்டமி அவங்களுக்கு ரொம்ப உகந்த காலம். அந்த காலத்தில் 6 to 9 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் ஒரு 8 விளக்குகள் போட்டு நம்ம அர்ச்சனை செய்தோமானால், 8 விளக்கு போட்டு அர்ச்சனைனாலே நம் மனம் குளிர என்னென்ன தேவையோ அதை நம்மளுடைய மொழியில் சொல்கிறதுக்கு பொறுத்த அர்ச்சனை. மந்திரங்களோ எதுவுமே தேவையே இல்லை, மனம்தான் மந்திரம். அதாவது மனமே பெரும் கோயில், ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெரியவர்களாக சொல்லியிருக்கிறாங்க. நம் மனத்தாலே அந்த அஷ்ட சித்திகளாக விளங்கக்கூடிய நம்மளுடைய வாராகிய மன ரீதியாகவே நம்ம வழிபட்டு வந்தோன்னா நமக்கு ஒரு நல்ல வளமையான வாழ்க்கை, வறுமையிலிருந்து ஒரு வலிமையிலிருந்து மீட்ட வாழ்க்கை, அதே சமயம் கருணையை தரக்கூடிய தெய்வம். அப்போ நம்ம அழுதால் அது அழக்கூடிய தெய்வம். அப்போ அவங்ககிட்ட எதை கேட்டாலும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தெய்வம், பண வரவுகளை தரக்கூடிய தெய்வம். அப்போ அந்த பண வரவுகளை தரக்கூடிய தெய்வம்னு சொல்லும் போது அதற்கு ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க. அதை நம்ம 6 மணிக்கு அவங்களுடைய விசேஷமான நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமியில் செய்தோன்னா ரொம்ப சிறப்பு. அது பார்த்திங்கன்னா, ஓம் வராகிமுகி பிரும் சித்தி ரூபிணி ஸ்டிம் தனவசங்கரி தனம் தனம் தேகி ஸ்வாகான்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் செய்து வந்தால் உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலும் விடுபடும், செல்வந்தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வாராகி வழிபாடு வளம் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. ஸோ இந்த வராகி வழிபாடு செய்யுங்க. 11 நாளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். உணர்ந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதிய புதிய தேடல்களோடு உங்களை அடுத்து சந்திக்க முடியும். ஒரே வார்த்தையில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கணும்னா, நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும். வாராகியினுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். வாராகி பிடித்திருந்தால் ஓம் வராகி முகின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.